ஹாய் எவ்ரி ஒன். அடுத்தபடியாக ஒரு வீடியோ சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் எப்படி ஆரம்பிக்கணும்னு தெரியலன்னு போன தாட்டி சொன்ன மாதிரி இருக்காது. பட் ஏன்னா இப்போ நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு நான் வந்திருக்கிறேன். ஏன்னா ஒரு எப்படி சொல்லிட முடியாது, என்னடா ஃபஸ்ட்டு வீடியோவில் தான் தெரியாது, வேறு எதுவுமே ட்ரையே பண்ணலையா அவர் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. அப்படிங்கிறதுனால சில பேர் வீடியோஸ் பார்த்ததுனால அது டாபிக் பண்ணாலும் காப்பின்றாங்க. இருந்தாலும் வேறு வழி இல்லை. எனக்கு தெரிஞ்சு அவங்க வீடியோஸ்லாம் பார்த்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி நான் அவங்கள்ட்ட ஆரம்பிக்கிறேன். எப்படின்னா, வணக்கம் ராசல் கைமா அப்படின்னு சொல்லி நம்ம தமிழோட ஸ்டைலில் ஆரம்பித்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் வணக்கம் ராசல் கைமான்னு தொடங்குறேன். இப்போ ராசல் கைமான் நேற்று நீங்கள் எல்லாருமே பார்த்துருக்கீங்க. T20 மேட்ச் போயிட்டு இருந்தது, செம சூப்பராக இருந்தது. நான் கூட நினச்சேன் இந்தியா என்னடா டாஸ் இதாகிட்டு பேட்டிங் கிடச்சிருச்சு, அவங்களுக்கு அழகாக சான்ஸ் கிடச்சி டாஸ் வின் பண்ணி அழகாக அவங்க ஃபீல்டிங் எடுத்துகிட்டு போயிட்டாங்களே, நமக்கு என்னடா நம்ம ஆளுங்க வந்து ஒழுங்காக ஆடுவாங்களா இல்லை அந்த டென்ஷன்லேயே விட்டுருவாங்களோ அப்படின்னு நினச்சோம். ஆனால் டாஸ் ஏதோ வின் பண்ணது அவங்க, ஆனால் மேட்ச் வின் பண்ணதோ நம்ம. எவ்வளோ சூப்பராக நம்ம வந்து ஸ்டார்டிங் கொடுத்தாங்க. நம்ம சஞ்சு சாம்சனாக இருக்கட்டும், அபிஷேக் சர்மாவாக இருக்கட்டும், உண்மையிலே ஸ்டார்டிங்கில் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நாள் கழித்து இந்தியா ப்ரூவ் பண்ணியிருக்கு. ஏன்னா இப்போ சொல்கிறேன்னா, எவ்வளோ மேட்ச்சில் வந்து அந்த இதில் ப்ரெஷரில் வந்து கொஞ்சம் அந்த பதட்டத்தோடு விளையாடுவாங்க. அப்போ வந்து டக்குன்னு அந்த ப்ரெஷரில் அவங்க வந்து விக்கெட்டை வந்து இழந்துருவாங்க. ஆனால் உண்மையிலே இந்த T20 வேர்ல்டு கப்பில் வந்து சஞ்சு சாம்சன் வந்து ஒரு ஒதுக்கப்பட்ட அளவே பார்த்தாங்க. ஆனால் கடைசியில் அவரை வச்சே அவராலேயே நம்ம கப் வாங்கியிருக்கோம். அதான் உண்மை. ஏன் நான் இது காரணம் சொல்கிறேன்னா, இவ்வளோ மேட்ச் நடந்திருக்கு, அவர் வந்து எடுக்காமல் இந்த லாஸ்ட் மேட்ச்சில் ரிங்கு சிங்க்கு பதிலாக அவங்க வந்து உள்ளே கொண்டு வந்து அந்த 3 மேட்சுமே உண்மையிலே சொல்லணும் தரமாக விளாண்டாப்புல, பர்ஃபார்மன்ஸ் வந்து பின்னி பெடல் எடுத்துட்டாப்புல. ஏன்னு வச்சுங்களேன், எவ்வளோ தாட்டி அவரை வந்து வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு போய் உட்கார வச்சா அதே ஒரு ஆளு தான் இப்போ வந்து இந்த ஒரு கப் எடுக்க வந்து கரெக்டான ஒரு மேனேஜரோட வந்து கப் எடுத்துருக்காப்புல. உண்மையிலே பர்ஃபார்மன்ஸ் வந்து 3 மேட்சுமே அல்டிமேட்டுங்க. ஏன் அவங்கள ஒதுக்கி இவ்வளோ தூரம் வச்சாங்க, இவ்வளோ வாய்ப்பு கொடுத்துருந்தாங்கன்னா அவரோட ஸ்கோர் போர்டில் வந்து அவர் வந்து எங்கேயும் எவ்வளோ சாதனையை முறியடிச்சிருப்பாப்புல. அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் சூப்பருங்க. சஞ்சு இந்த விஷயத்தில் பாராட்டி ஆகணும். நான் மட்டும் இல்லை, எவ்வளோ பேர் பாராட்டுறாங்க. வந்து சஞ்சு வந்து ஓப்பனிங் வந்து அசத்திட்டாரு. அதான் உண்மையாக சொன்னால் இந்த T20 முக்கியமான இந்த கப் எடுக்க சான்ஸ் அதிகமான இது ஒன்று வந்து சஞ்சு சாம்சனுக்கு பங்கு அதிகம். 90% சாம்சன் கையில் தான் இருக்குது. அடுத்தது தான் நம்ம பவுலர்ஸை நான் சொன்னேன். ஏன்னா இந்த அந்த பவுலர்ஸை நான் குறை சொல்லலை. பட் இன்னுமே டாபிக் அவங்க நம்ம வந்து நல்ல ரன் அடிக்கணும்னா இங்கிலாந்து வந்து தூக்கியிருப்பாங்க. நல்ல ரன் அடித்ததுனால மட்டுமே இங்கிலாந்து வந்து நம்ம வந்து அரையிறுதியில் ஜெயித்தோம். அப்பயுமே அவங்க இந்த லாஸ்ட் பால் வரையும் 6 அடிச்சு தான் போனாங்க.